நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளைக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப வேளையில் நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். உங்கள் ஜெபங்களையும் தேவன் கேட்டு அநேகருக்கு விடுதலையை தருகிறார், சமாதானத்தை தருகிறார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் வேண்டாம். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். ஆமேன் ஆமேன். சத்தமாக சொல்லுங்களேன். அவர் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். அவரை ஆராதிக்க, அவரை சொந்தமாய் குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு தகுதி, மாம்சத்தோடு இருக்கிறீர்களா, சுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா, அவர் உங்களுக்கு கர்த்தர். அந்த நல்ல தெய்வத்தை இப்பொழுதும் நாம் அழைத்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். முதலாவதாக ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்க இருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் என்னையும் ஒரு ஊழியனாய் நிறுத்தி அநேக இடத்துக்கு கொண்டு செல்கிறார். அநேகர் ஜெப குறிப்பை தருகிறார்கள், அநேகர் சாட்சி சொல்கிறார்கள். அநேக ஜெப குறிப்புகளிலே இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு ஜெப குறிப்பு. அவர் அநேகர் அந்த ஒரு டிப்ரெஷன், மன பாரம், குழப்பத்தோடு இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். எனக்கு என்னன்னே தெரியல, என் மனசு எப்படியோ இருக்குது. இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு வியாதி போல் இருக்கிறது. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நடக்காததை நடந்தது என்று எண்ணி இப்படி நடக்குமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி மன பாரத்தினால் இருக்கிறவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்வார்கள், ஐயா எனக்கு பிள்ளைகள் உண்டு, நான் நன்றாக இருக்கிறேன், ஆனால் என் பிள்ளைகள் இப்பொழுது பாசமாக இருக்கிறார்கள், எப்படி இனி கவனிப்பார்களோ கவனிக்க மாட்டார்களோ. நல்லா போய்கிட்டு இருக்கும்போதே எண்ணத்தை பாருங்களேன். மன பாரத்திலிருந்து கர்த்தர் நீக்கணும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் நீக்கணும். கண்களை மூடி ஜெபிப்போமா? தேவனே, மன பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேனப்பா. விதவிதமான கேள்விகளோடு, பயத்தோடு, என்ன நடக்குமோ, நமக்கு எப்படி ஆகுமோ, என் குடும்பம் எப்படி இருக்குமோ என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்கப்பா. நீர் ஒருவர் இவர்கள் கரங்களை பிடித்திருக்கிறீர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா, உணர்ந்து கொள்ளட்டும். சேனைகளின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் தம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமூகமாக இருக்கிறார் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். பிதாவே, இவருடைய பயங்கள் நீங்கட்டும். சங்கீதக்காரர் தாவீது சொல்வார், இது ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று. சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு பயம் உங்கள் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறதோ, என்ன செய்வோம் என்று ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மனித துணை அல்ல, நீ நம்பினருடைய துணை அல்ல, மகா மேன்மையுள்ள சேனைகளின் கர்த்தருடைய துணை உனக்கு இருக்கிறது. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேண்டாம், இந்த வீணான பயம் வேண்டாம். தூக்கமில்லாத அந்த தூக்க மாத்திரைகள் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினாலே பயத்தினால் நிம்மதியை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் மன ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஒரு நம்பிக்கை வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த பெரிய காரியத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் திட நம்பிக்கையை நீர் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பயப்படாதிருக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்தபடியாக வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி அவர்கள் விருதாவாய் பிள்ளை பெறுவதும் இல்லை, உழைப்பதும் இல்லை என்று இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய உழைப்பு விருதாவாய்த்தான் இருக்கிறது. அநேகருக்கு பிள்ளைகளுடைய கவலையும் பெரிதாய்த்தான் இருக்கிறது. அநேகர் எனக்கு சொன்ன ஒரு ஜெப குறிப்பு, ஐயா என் பிள்ளையை குறித்து எனக்கு கவலையாக இருக்கிறது, ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேக்கான், ஒழுங்கா படிக்கலை, ஒழுங்கா இல்லையே, நான் என்ன செய்வேன், பிள்ளை எப்படி வாழுமோ, இவன் என்ன செய்வான்னு சொல்லி பிள்ளைகளை குறித்தான பயம். வேதத்தில் இதமாய் சொல்லியிருக்கிறார்,
நீ விருதாவாய் பிள்ளை பெறுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்வேன், கர்த்தர் உனக்கு விருதாவாய் பிள்ளை தரவில்லை. கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தான், ஒரு எண்ணத்தோடு தான் உங்களுக்கு பிள்ளையை தந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்ய நினைத்த திட்டத்தை நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகளுக்காய் நீ ஜெபி. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி ஜெபிப்பீர்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை நம்பி தந்திருக்கிறார். ஒருவேளை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை நம்பித்தான் அந்த பிள்ளை தந்திருக்கிறார். எத்தனையோ விரும்புகிற பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு, அதிகாரிகளுக்கு பிள்ளைகள் இல்லை. பெரிய பெரிய கோடி கோடியாய் சொத்து வைத்திருக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் தேவன் உங்களை நம்பி இருக்கிறார் பாருங்களேன். அந்த பிள்ளைக்காய் நீ ஜெபிப்பது உங்களுடைய கடமை அல்லவா? உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி ஜெபிப்பீர்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், நல்லது. ஆனால் இந்த வேளையிலும் உங்கள் பிள்ளைகளுக்காய் மாத்திரமல்ல, நான் சொல்லுவேன், மற்றவர்களுக்காய் நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள், நல்லது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில், எருசலேமில் செய்யப்படுகிற அருவருப்புகளின் நிமித்தம், அந்த கிராமத்தில் நடக்கிற அந்த பட்டணத்தில் நடக்கிற அருவருப்புகளின் நிமித்தம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தின் நிமித்தம் யார் பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவர்கள் நெற்றியில் தான் முத்திரை போடப்படும். இன்றைக்கு வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகள் என்று வேதம் சொல்கிறது. பலவான் கையில் உள்ள அம்புக்கும் வாலிபருக்கும் என்ன வித்தியாசம்? அம்பு ஏதாவது செய்யுமா? தான் எய்யக்கூடிய இடத்திற்கு தன்னை யார் இயக்குகிறாரோ, தன்னை யார் எங்கே குறிவைத்து இயக்குகிறாரோ அங்கே போய் தாக்குவது தான் அந்த அம்புனுடைய வேலை. இன்றைக்கு அநேக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் பொல்லாங்கன் கையிலே சிக்கி இருக்கிறார்கள். இந்த பொல்லாத மனிதர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு இவர்களை அம்புகளைப் போல ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பொல்லாதவனுடைய கையில் சிக்கப்பட்டவருடைய வாழ்வு சின்னாபின்னமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் இன்பத்திற்கு, கொஞ்ச நேரம், ஐயோ இது கெத்து, அப்பனதான் கெத்து மாப்பிள, இல்லாட்டி கெத்து இல்லை, நீ செத்துருவ மாப்பிள, உன் வாழ்க்கை பயிரும் மாப்பிள, உன் குடும்பத்தை அவமானப்படுத்துவான் மாப்பிள, உனக்கு எல்லாவற்றையும் வந்து சேர்ந்துடும், துன்பம் வருத்தமெல்லாம் வந்து சேர்ந்துடும்னு தெரியாம தன் வாழ்க்கை இன்றைக்கு மதிகேடாய் மதிகட்டவனுடைய கையில் கொண்டே கொடுத்து கொண்டு இருக்கிறது வாலிப உலகம். இவர்களுக்காய் ஜெபிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. ஐயா, என் மேலே விழுந்த கடமை. சொல்லுங்களேன், உங்கள் பகுதியில் உள்ள வாலிபர்களை நினையுங்கள். உங்களுக்கு தேவை தந்திருக்கிற பிள்ளைகளை நினையுங்கள். உங்கள் சபை பிள்ளைகளை நினையுங்கள். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் தந்த விசுவாச பிள்ளைகளுக்காய், சபை பிள்ளைகளுக்காய், ஊழிய பிள்ளைகளுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நம்பி தந்திருக்கீங்க. இவர்களை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி உம்முடைய வழியில் நடப்பிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தாங்க டேடி. இதத்தின்படி வளர்க்க பலன் தாரும். அவர்களுக்கு ஞானமாய் பேச ஞானம் தாரும். தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா? ஒருவராயிலும் கெட்டு போய்விடக்கூடாதப்பா. ஒருவராயிலும் தங்கள் வாழ்வை இழந்து விடக்கூடாது. தங்கள் வாழ்வை மனம் போல் ஓடி வெறுமையாய் போய்விடக்கூடாது. மனதிறங்கி என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாரும். ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாற்றும். நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு தேவனே எனக்கு தந்திருக்கிற அருமையான ஜோஸ்வா, ஜெபர்ஷன், ஜஸ்டின், இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், இன்னும் ஜெபர்ஷன், ஜக்ஷன், ஜோகன், இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், அருமையான ஜாய்சன், இன்னும் அடவரை எபின் ராஜ், ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பேராய் ஆசீர்வதிக்கிறேனப்பா. பாலினி மான்வேல் ஒவ்வொருவரையும், இம்மான், இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பேராய் சொல்லி ஜெபிங்க ஐயா. தேவன் உங்களிடத்தில் தந்திருக்கிறார் இந்த பிள்ளைகளை. என்னோடு வருகிற அருமையான பவுலின் ஒவ்வொரு பிள்ளைகள், ஊழியத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை ஆசீர்வதித்து பாதுகாக்கணும். தேவனே மனதிறங்கும். பல தகரத்தில் ஒப்புவிக்கிறேன். நன்மையும் கிருபையும் இவர்களையும் இவர்களை சார்ந்துள்ள இவருடைய நண்பர்கள், தோழிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் ஒரு ஜெபத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஜெபம்
கடந்த நாட்களிலே நாம் பார்த்து வருகிறோம். இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே என்று ஒவ்வொரு விதத்திலும் ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே சங்கீதக்காரர் தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதம் 119 112 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் என்று. முடிவு பரியந்தம் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தருகிற என் ஜீவன் முடிவு பரியந்தம் இடைவிடாமல் அவரை துதித்து சோத்திரிக்கிற என் இருதயத்தை சாய்த்தேன் என்று. அதே சங்கீதம் 119 113 விதமாய் சொல்கிறது, வீண் சிந்தனைகளை வெறுத்து முது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று. வேதத்தில் பிரியமாய் இருப்பது எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வேதத்தை விட்டு பிரியாது இருந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் நிலை என்ன என்பதையும் பார்க்க இருக்கிறோம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேதத்தை பற்றி வேதமே கூறுகிறது, பேதைகளை ஞானியாக்குகிறது. பேதைகளை நம்முடைய பாஷையில் சொல்லுவேன்னு முட்டாள்களையும் ஞானவானாய் மாற்றுகிறது. ஆமேன் சொல்லுங்களேன். நீ என்னதான் நினைச்சிருக்கல, உன் பிள்ளைய ஒருவேளை நீ முட்டாள் நினைக்கிறியா? உன் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது நினைக்கிறியா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த செய்தி உனக்கானது. இந்த முட்டாள்களை கொண்டுதான் அநேக கர்த்தருடைய நாமத்தினால் நான் சொல்லுவேன், அநேகருக்கு வைத்தியத்தை தேவன் பார்க்க விரும்புகிறார். ஆமேன் சத்தமா சொல்லுங்களேன். நீ நினைக்கிறியே உன் பிள்ளை ஒன்றுக்காகாது, உதவாது என்று. இந்த உதவா கரையை வச்சுத்தான் தேவன் பயன்படுத்த இருக்கிறார். ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். பலவான் கையில் உள்ள அம்புகளை போல கர்த்தருடைய கரத்தில் உன் பிள்ளைகள் இருப்பார்கள். உன் பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பலத்ததா இருக்கும். நீயே யோசித்து பார்ப்பாய், என் பிள்ளைக்காயுது, என் பிள்ளையின் மேலா கர்த்தருடைய அன்பு இவ்வளவு இருக்கிறது, என் பிள்ளையின் மூலமாய் தேவன் இவ்வளவு செய்கிறாரே, என் பிள்ளையின் மூலமாய் இவ்வளவு பேர் போஷிக்கப்படுகிறார் என்று உன் கண்ணை ஆச்சரியப்படும், உன் இருதயம் பூரிப்பாகும். என்னுடைய தாயார் 2 வருடங்கள் முன்பாக இறந்து போனார்கள். அவர்கள் மரிப்புக்கும் முன்பதாக ஒரு நாள் அவர்களிருந்து எங்கள் பழைய வீட்டிலே என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெரிய மனிதர் என்னை பார்ப்பதற்காக ரொம்ப நேரம் காத்திருந்தார். நான் போனதும் எங்கள் அம்மா சொல்லுது, நான் அவர்கள் வந்திருக்கிறதை கண்டேன். எங்களுடைய வண்டியை விட்டு நான் பின்னாடி வந்து நான் வருகிறேன் என்று சொல்லிட்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறேன். எங்கள் அம்மா சொல்லுது, அந்த ஆள் உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரமாக காத்திருக்காருப்பா. நான் சொன்னேன், என்னை பார்க்கறதுக்கு இல்லைம்மா, என் நிஜமான இயேசு மகாராஜனுடைய மகிமையினாலே வல்லமையினாலே நான் நிறைந்திருக்கிறேன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை என் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறார் என்று சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னச்சு, நடந்ததை சொல்லுது ஐயா, இங்கே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் கடை வைத்திருந்தார். அவரிடத்தில் போய் கடனுக்கு பொருட்கள் வாங்குவதற்கு மணிக்கணக்காய் நான் காத்திருக்கிறேன் என்று. மணிக்கணக்காய் நான் காத்து நிற்பேன், கண்டுகொள்ள மாட்டான். இன்றைக்கு உன்னை பார்க்க வந்து மணிக்கணக்காய் உட்கார்ந்திருக்கிறானே. நான் சொன்னேன், என் ஆண்டவர் என் ஆண்டவருக்கு ஏதோ என்னை பிடிச்சிருச்சுமா, அதனால் அந்த மனுஷர் வந்து இருக்கிறாருன்னு. அப்போ சொன்னது எங்கள் அம்மா, என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுதுடா, உன்னை கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறாரா, என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது அப்படின்னு. என் அருமையான தாயே, எனக்கு அருமையான தகப்பனே, பிள்ளைகளே, உங்களுக்கும் தேவன் இந்த வார்த்தையை சொல்லும்படி வைப்பார். உங்கள் கண்ணும் ஆச்சரியப்படும். உன் பிள்ளையை பார்க்கவா இவ்வளவு பேர், உன் பிள்ளையினிடத்தில் ஆலோசனை கேட்கவா இவ்வளவு பேர், உன் பிள்ளையினிடத்தில் ஜெபிக்கவா இவ்வளவு பேர், உன் பிள்ளைக்கா இவ்வளவு மதிப்பு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். நான் அடிக்கடி சொல்வேன், நான் ஒரு பெரிய மதிப்பு மிக்க இடத்திலிருந்து வரவில்லை ஐயா. என் தகப்பனாருக்கு 80வது வயதில் தான் ஒரு சால்வை கிடைத்தது.
80வது வயதில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆண்டு விழாவுக்கு சும்மா காமனா அங்கே உள்ள ஆட்கள் அழைப்பது வழக்கம். என்னை அழைத்திருந்தார்கள். நான் போகலன்னதும் அந்த சால்வையை கொண்டு வந்து உங்கள் பையனை வர சொல்லியிருந்தேன், உங்கள் பையன் வரலை, அவருடைய சால்வை இதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவை கொண்டு வந்து போட்டு உங்களை மிஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுதான் என் தகப்பனார் வாங்கின முதல் சால்வை, கடைசி சால்வை. 80 வயதில் வாங்கினார் ஐயா. ஆனால் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு கூட பல 100 வந்து விட்டது ஐயா. என் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பாருங்களேன், எவ்வளவு வல்லமை உள்ளவர். இந்த ஜெபத்தின் மேன்மை என்ன, இதற்கு நான் செய்த காரியம் என்ன? என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு வேதாகமம் உண்டு, இதை எனக்கென்று வைத்திருக்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிப்பேன். எனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இதை வாசித்துக் கொண்டிருப்பேன், அப்போதெல்லாம் தியானித்துக் கொண்டு இருப்பேன். இன்று வரையிலும் அதைத்தான் செய்கிறேன். ஒரு வேளை வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறேனா ஆடியோ பைபிள் போட்டு கேட்டுக்கிட்டே போவேன். என் ஆண்டவர் என்னை நினைக்கிறாத இடத்துக்கு கொண்டு வருகிறார். நினைத்திராத வாழ்வு, நினைத்திராத காரியங்களை தேவன் செய்கிறார். ஜெபம். அந்த சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், நான் இடைவிடாமல் உம்மை துதிக்கிறதுக்கு, இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்கள்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன், வீண் சிந்தனைகளை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு இன்றைக்கு வீண் சிந்தனைகளை வெறுக்கிற ஜனங்கள் தேவை. வீண் சிந்தனை ஒன்று நிறத்தில் இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, அசுத்த இருதயத்தோடு அசுத்தமான எண்ணத்தோடு தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தெய்வத்தை நீ தரிசிக்க வேண்டும் என்றால், அந்த பரிசுத்த தெய்வத்தின் வார்த்தை நீ கேட்க வேண்டும் என்றால் உனக்குள் பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசியான் என்று வேதம் சொல்கிறது. இருதயத்தில் சுத்தம் இல்லாமல், இருதயத்தில் பாவத்தையும் பொல்லாத அழுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையும் வைத்துக் கொண்டு நீ செபித்து இன்றும் பதில் வரவில்லை வரவில்லை என்று சொல்கிறாயோ, முதலாவது உன் இருதயத்தை சுத்தப்படுத்து. உன் சரீரத்தை அல்ல, உன் இருதயத்தை சுத்தப்படுத்து. முதலாவது சரீரத்தை சுத்தப்படுத்த விதவிதமான சோப்புகள், ஷாம்புகள், விதவிதமான என்னமோ இருக்கிறது. ஆனால் இருதயத்தை சுத்தப்படுத்த ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு காரியம், எஜமானுடைய வேதம் மாத்திரமே இருதயத்தை சுத்தப்படுத்தும். ஜெபம். என் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு பழக்கம் உனக்கு வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா? முடியுமம்மா, முடியும் ஐயா. எப்படித்தான் விதர்க்கமான கேள்விகளை கேட்டு சிலரை மனன் அந்த வழியிலிருந்து கர்த்தருடைய பதிலில் திருப்பது பொல்லாத சாத்தானுடைய வேலை. எப்போதும் ஜபிக்க முடியாது. ஆமாம், முடியவே முடியாதுமா. அப்படித்தானே? ஆமாம், ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு ஏதாவது சொல்லி அவனை அதிலிருந்து விசுவாசத்தில் தள்ளுறது தான் பொல்லாத சத்ருவின் வேலை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இப்படி இடைவிடாமல் ஜபிக்க முடியுமா என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டம், அது எப்படியா முடியும்? நம்ம தூங்கிடுவோம், நம்ம வேலை செய்வோம், அதை செய்வோம், அதை செய்ய முடியும்னு சொல்லி இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே வேலை செய்கிற அந்த ஊழியருக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பெண்மணி அப்போது அவங்களுக்கு டீ கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் முடியவில்லை, போய்கிட்டே இருக்குது. அது முடியாது, அது முடியாது. அது நம்ம ப்ரேயருக்கு வரட்டே தானே ஜோம் பண்ண முடியும். அது ராத்திரி நம்ம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணலாம், காலையில் ஜோம் பண்ணலாம். அது எப்படி, அது எப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலைக்கார பெண் சொன்னார்களாம், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க முடியும், இடைவிடாமல் தேவனோடு பேச முடியும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி என்று கேட்கும்போது சொல்லியிருக்கிறார், ஐயா, நான் காலையில் எழுந்ததும் நான் ஒரு ஊழியக்காரருடைய வீட்டுக்கு வேலைக்கு வருகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவரிடத்தில் சொல்லித்தான் ஜெபித்துத்தான் வருவேன். இங்கே வந்த மாத்திரத்திலே முதலாவது அந்த வீட்டை, உங்களுடைய வீட்டை நான் பெருக்குவேன். பெருக்கும்போது சொல்வேன், கர்த்தாவே, என் இருதயத்தில் உள்ள குப்பைகளும் போகட்டும் அப்பா. என் இருதயத்தில் உள்ள குப்பைகள், வேண்டாத சிந்தனைகள், வீணான காரியங்கள் எல்லாம் போய்விடட்டும். நல்ல என்னுடைய இருதயமும் தூய்மையாகட்டும் என்று சொல்வேன். ரெண்டாவது பாத்திரத்தை விளக்குவேன். பாத்திரத்தை விளக்கும்போது சொல்வேன்,
தேவனே, இந்த பாத்திரம் விளக்கப்பட்ட இந்த பாத்திரத்தில் எப்படி என்னுடைய சாயல் தெரிகிறதோ அதே போல என்னுடைய இருதயத்தில் என்னுடைய பாவ கரைகள், என்னுடைய முன்னோருடைய பாவ கரைகள், சாபங்கள் எல்லாம் நீங்கி உம்முடைய முகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை என் இருதயத்திலே தெரியட்டும் அப்பா என்று சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் விதவிதமாய் ஜபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். முடிந்த காரியம் என்ன தெரியுமா? ஊழியர்கள் அல்ல, இந்த வேலைக்காரியே எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்களாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று. வேதம் உங்களோடு பேசட்டும். நான் ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன் வேதத்திலிருந்து. அங்கே ஒரு ஜெபம், ஒரு உபவாசத்தை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். இன்றைக்கு 3 நாள் உபவாசம். ஒரே ஒரு மனிதனுடைய காரியத்தினால் ஆமான் என்னும் ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தது. மொர்தெகாய் என்னும் ஒரு சிப்பாய் மூலமாய் பிரபுக்கு கோபம் வந்து விட்டது. அவர் நினைச்சார், இவனை மாத்திரம் கொள்வது நமக்கு சாதாரண காரியம், இவன் குடும்பமே இவனுடைய வேறு இருக்கக்கூடாது, அறுத்திட வேண்டும் என்று விரும்பி அன்றைக்கு இருந்த அந்த ஆமான் அந்த ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்தபடினாலே எல்லா அவனுடைய யூத ஜனங்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று விரும்பினான், ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம். இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் முன்னோர் செய்த ஒரு சிறு தவறின் நிமித்தம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் செய்த சிறு தவறின் நிமித்தம் உங்களையும் சேர்த்து உங்களுடைய பிள்ளைகளையும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு நெருக்கத்தை மாத்திரமே கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ? ஏதோ ஒரு மதியினத்தின் நிமித்தம் தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ? மனம் திரும்புங்கள். இங்கே மொர்தெகாயின் அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த ஆமான் சொல்கிறான், அவனை மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் 127 நாடுகளில் இருக்கிற அத்தனை யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்று 1ஆம் மாதத்திலே எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 சொல்கிறது. 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே இவர்கள் எல்லாருக்கும் ஆணை விடுக்கப்படுகிறது. ஆணை கொடுக்கப்படுகிறது. அதை அந்த ஆணைகளை பாருங்களேன், எல்லாரையும் அழித்து விட வேண்டும். ஏனென்றால் பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, தேவையானதில் நான் செய்கிறேன், இந்த குடும்பம் வாழவே கூடாது சொல்கிறாங்களா? இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மேலே வரவே கூடாது சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? உன் பிள்ளைக்கு வேலை எப்படி கிடைக்கும் நான் பார்த்துறதுன்னு சொல்கிறாங்களா? நீ எப்படி இந்த வீட்டை வாங்குவேன் நான் பார்த்துறேன்னு சொல்கிறானா? அவனுக்கு தேவன் சொல்லுகிற காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அன்றைக்கு இந்த ஜனங்கள் எல்லோரும் 3 நாள் உபவாசித்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவரிடத்தில் உபவாசம் என்பது கேள்விக்குறியாய் மாறிவிட்டது. பழைய நாட்களிலே எங்களுடைய பகுதியிலே முழு இரவு ஜெபம் என்று நடக்கும், உபவாச கூடுகை என்றும் நடக்கும், இன்றும் நடக்கிறது. முன்னிரவு ஜெபமாய் உபவாச கூட்டம் 1 மணிக்கு முடியும், முன்னிரவு ஜெபம் 10 மணிக்கு முடிஞ்சிடும். இப்போ முழு இரவு கிடையாது, அநேக இடங்களில் கிடையாது. அன்றைக்கு நடந்த நாட்களை பாருங்களேன். அன்றைக்கு உபவாச கூட்டம் நடந்தது 3 நாள். தங்கள் சத்துருக்களை தேவன் மேற்கொள்ள வேண்டும், எனக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது, இந்த நாளிலிருந்து தேவன் தப்புவிக்க வேண்டும் என்று உபவாசித்தார்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் ஏதோ ஒரு நெருக்கத்தை பொல்லாத சத்துருவானவன் கொண்டு வந்து நாள் குறித்து இருக்கிறானோ? இந்த வருஷத்தோடு அவன் வேலையை காலி பண்ணிடுவேன், இந்த வருஷத்தோடு நீ முடிஞ்சேன்னு சொல்லுதாங்களா? ஒரு ஜபத்தை நான் சொல்லித்தார் ஐயா, உபவாசித்து ஜபியுங்கள். ஆம், முடிந்த மட்டும் உங்களால் எத்தனை முறை முடியும் அத்தனை முறை தேவனிடத்தில் உபவாச ஜெபம் என்பது ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அன்றைக்கு நினிவேயின் ஜனங்கள் உபவாசித்தார்கள், தேசம் காக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த யூத ஜனங்கள் அன்றைக்கு எஸ்தருடைய காலத்திலே உபவாசித்தார்கள், தங்கள் சத்துருக்களை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு நான் உன் சத்துருக்களை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் சத்துருக்களுக்கு மேல் தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். உங்கள் சத்துருக்களை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த சர்வத்துக்கும் எஜமானோடு பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த சர்வ சிருஷ்டிக்கும் காரணரோடு பேசுகிற அந்த திட்டத்தை அறிந்து கொள்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும்.
இன்றைக்கு தேவன் அதை விரும்புகிறார். அவர்கள் நினைத்து கொண்டார்கள், முடிச்சிருவேன். கடையனுடைய பாக்கியநாதன் என்று ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அநேக பாடல்களை எழுதிய அந்த நபரை அப்போது இருந்த ஜனங்கள், அன்று வரைக்கும் இன்று வரைக்கும் அப்படித்தான், ஊழியர்களுக்கு, உண்மையுள்ள ஊழியர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகம், பொய்யான விமர்சனங்கள் அதிகம்தான். அன்றைக்கு அப்படித்தான் கடையனுடைய பாக்கியநாதன் ஐயாவை வேலையிலிருந்து காலி பண்ண வேண்டும். அவர் வாத்தியார் வேலை செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார். இவரை காலி பண்ணிடணும், நாளை கழிச்சவன் இருக்க மாட்டான் பாரு, நான் எல்லா அதிகாரிக்கும் வர சொல்லிட்டேன், இவனை காலி பண்ண விட மாட்டேன்னு சொல்லி கூட்டம் கூடி பேசுவார்கள்லாம். அவர்கள் பாக்கியநாதன் ஐயா வீட்டு முன்பாக நின்று கூட்டமாய் பேசுவார்களாம். இவரோ அழுவாராம், ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், நான் பிழைப்புக்கு என்ன செய்வேன், புலம்புவாராம். ஜெபித்திருக்கிறார். அன்றைக்கு எப்படி இந்த யூத ஜனங்களுக்கு காரியம் மாறுதலாய் முடிந்ததோ அதே போல அருமையான தேவமனிதன் கடையனுடைய பாக்கியநாதன் ஐயாவுக்கும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. எவர்கள் வேலையிலிருந்து தூக்குவேன் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு அவமானத்தையும், வேலையிலிருந்து தூக்கி உன்னை ஓரங்கட்டு விடுவேன் என்று சொன்னவருக்கு உயர்வையும் கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கு அந்த தேவன் இருக்கிறார். சகோதரியே, கலங்காதே, கர்த்தரோடு உன்னோடு தான் இருக்கிறார். நீங்கள் ஒரு வேளை ஏதோ ஒரு போராட்டத்தோடு, குடும்பத்தின் போராட்டம், காரணமில்லாத சண்டைகள், காரணமில்லாத வருத்தம் உள்மேல் மோதிக்கொண்டு இருக்கிறதோ, என்னவராகிய இயேசு ரட்சகர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணை நிற்கிறார். நீங்கள் பயப்படாதீர்கள் சகோதரி, நீங்கள் பயப்படாதே சகோதரி. உன் வேலையில் தேவன் உனக்கு துணை நிற்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்த தேவன் துணை நிற்க போதுமானவராய் இருக்கிறார். உன்னுடைய காரியத்தை தேவன் நினைத்திருக்கிறார். அவர் உன்னை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்தில் இங்கே அடங்கி இருங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய வல்லமை மகிமையை எண்ணி பாருங்கள். அன்றைக்கு யூத ஜனங்கள் அத்தனை பேர் முறையிட்டார்கள், இயேசுவே, இனி நாங்கள் பிழைப்பது எப்படி? எங்களுடைய பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் கொல்ல நினைத்திருக்கிறான், நாள் குறித்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ இன்றைக்கு மனதார ஜபிக்கும் பொழுது உனக்கும் காரியம் மாறுதலாய் முடிய இருக்கிறது. உன் சத்தத்தை கேட்க தேவன் விரும்புகிறார். நீ அவரை நோக்கி ஜெபிப்பாயா? இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிப்பாயா? சகோதரனே, சகோதரியே, ஜெபி. உன் காரியத்தை மாறுதலாக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன் காரியத்தை மாறுதலாய் மாற்றி உன் சத்துருக்களுக்கு அவமானத்தை தந்து உன் தலையை உயர்த்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஜெபிப்பாயா? இன்றைக்கு ஜெபிப்பாயா? அப்பா, இதோ இருக்கிறேன், நான் உமக்கு பிரியமாய் வாழ்வேன். என்னுடைய இருதயத்தில் இனி கசப்புகள் வேண்டாம். என்னுடைய இருதயத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியம் வேண்டாம். என்னுடைய இருதயத்தில் இனி நீர் விரும்புகிற காரியங்கள் இருக்கட்டும். அப்பா, என் இருதயத்தை நீர் அழுக்கிற கழுவும். என்னை பாருமென்று நீ சொல்லுங்களேன். தேவனே, யார் யார் இப்படி ஜபிக்கிறார்களோ அத்தனை பேரை நீர் ஆசீர்வதியும். இவர்களுக்கு தேவரீர் நீர்களோடு இருக்கிற என்பதை இவர்களை கொண்டு ஜனங்கள் பார்க்கட்டும். அப்பா தேவனே, இவர்களை ஆசீர்வதியும். வியாதிகள் மாறட்டும். சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை இல்லாத ஆண்டவரே, தம்பதிகளை நினைக்கிறேன் அப்பா, மனதிறங்குங்க ஆண்டவரே, குழந்தை வாய்க்கு தாங்க. தேவனே, வேலை இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேகர் நான் சொல்வேன், தேவனே, இவர்கள் அநேகருக்கு சம்பளம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இனி இவர்கள் விருதாவாய் உழைக்க கூடாதப்பா. இனி இவருடைய வருமானம் விருதாவாய் போகக்கூடாது. ஆசீர்வாதத்தால், நன்மையால் இவர்கள் குடும்பங்கள் நிறையட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேரில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே.